வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சாம் சாப்டர் 129. ஸோ சங்கீதம் 129வது அதிகாரம். ஸோ இதுல ஒரு சின்ன சம்மரியா பார்க்கும்போது, நம்ம போன சங்கீதத்துல என்ன பண்ணாங்க, ஆசீர்வாதத்தை ஹவுஸ் ஹோல்ட் பிளெஸிங் என்ன பண்ணாங்க, அவங்க ப்ரைஸ் பண்ணாங்க. இந்த சங்கீதத்துல வந்து என்ன பண்றாங்க, ஒரு லேமெண்ட், அதாவது ஒரு புலம்பலான சங்கீதம். ஸோ என்ன பண்றாங்க, இஸ்ரேல் மக்கள் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, அவங்க இளம் வயதுல பட்ட அஃப்ளிக்ஷன்ஸ் சொல்றாங்க. அதாவது இஸ்ரேல் மக்கள் தேர்ந்தெடுத்த பட்டதுல இருந்து நம்ம பைபிள்ல படிக்கிறோம், நிறைய முறை என்ன ஆகும், அவங்களுக்கு அடிபட்டுக்கிட்டே இருப்பாங்க, கஷ்டத்திலேயே இருப்பாங்க, போர் வழியிலேயே இருப்பாங்க. எகிப்துலயே மீறி என்ன இருக்கும், அவங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா தான் வந்துகிட்டே இருக்கும், பாபிலோன், எகிப்து எல்லாமே. ஸோ என்ன பண்றாங்க சங்கீதக்காரர், அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க யூத்ல இருந்தே, அதாவது என்ன ஆச்சா, அவங்க சின்ன வயதுல இருந்தே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டத்திலேயே இருக்காங்கன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு, ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கஷ்டங்கள்லாம் என்ன பண்ணல, அவங்கள அழிக்காம என்ன பண்ணிச்சு, முதல்ல அவங்கள இது ஆண்டவரோட வல்லமைய, ஆண்டவரோட விசுவாசத்தை காட்டிச்சு அந்த கஷ்டத்து மூலமா. அது மூலமா என்னாச்சு, அவங்க விசுவாசம் என்னாச்சா, ஒரு குழுவா, ஒரு தேசமா என்னாச்சு, வளர்ந்துச்சுன்னு சொல்றாங்க. இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து verse 1 and 2. So Psalms chapter 129 verse 1 and 2. It says, many a time they afflicted me from my youth. May Israel now say, many a time have they afflicted me from my youth, yet they have not prevailed against me. இன்னொரு சொல்றேன், many a time have they afflicted me from my youth. May Israel now say, many a time have they afflicted me from my youth, yet they have not prevailed against me. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன டேக் அவே எடுக்க போறோம்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, இந்த சங்கீதத்தோட சாட்சி மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க we have been through so many afflictions from our youth, அதாவது நாங்க நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம். ஸோ அதுதான் இந்த சங்கீதத்துல பலமுறை புலம்பல் மாதிரி சாட்சியை சொல்றாங்க, டெஸ்டிமோனியை சொல்றாங்க. ஸோ அதை சொல்லிட்டு, ஆனா என்ன பண்றாங்க பாருங்க, இறுதியில அந்த கஷ்டங்கள் இவங்கள ஓவர் கம் பண்ணல, the afflictions did not prevail. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணல, இந்த கஷ்டங்கள், இந்த போர், இந்த எல்லா தோல்விகளும் அவங்கள வீழ்த்தல. என்ன பண்ண, அவங்க கூட இருந்த ஆண்டவர் என்ன பண்ணல, அவங்கள கைவிடல. அவங்க கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, கூடயே அவங்களை கூட்டிட்டு அவங்களுக்கு இறுதி வரைக்கும் அவங்களை சஸ்டெயின் பண்ணியிருக்காரு, அவங்க நடத்திட்டு வந்திருக்காரு. ஸோ அதுதான் இந்த இஸ்ரேல் மக்கள் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ஸோ ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க என்ன பாருங்க, ஒரு பெரிய மரத்தை பாருங்க, ஒரு பெரிய மரம், வயதான மரம். ஸோ ஒரு 100 வயசுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மரத்துக்கு நீங்களே அந்த மரத்துல பார்க்கலாம், நிறைய தழும்புகள் இருக்கும், நிறைய கீறல்கள். இட் வில் பி வெரி வெரி டேமேஜ். அந்த ட்ரீ வந்து ஒன் பி இன் பிரைம் கண்டிஷன், பர்ஃபெக்டான கண்டிஷன்ல இருக்காது, நிறைய தழும்புகளோட நல்ல டேமேஜ் தான். ஆனாலும் அந்த மரம் என்ன பண்ணும் பாருங்க, சீசனுக்கு சீசன் என்ன பண்ணும், கொடுக்க வேண்டிய கனிகளை கொடுக்கும், கொடுக்க வேண்டிய ஃப்ரூட்ஸை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்றாங்க இஸ்ரேல் மக்களும், இவ்வளவு தழும்புகளும் தாண்டி, இவ்வளவு போருங்களை தாண்டி, இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இறுதியில என்ன பண்றாங்க, அவங்க ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசிகளா, ஒரு ஆண்டவருக்கு ஒரு நல்ல சாட்சியா என்ன பண்றாங்க, வெளியே நிக்கிறாங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையிலும் கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலும் என்ன இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையும் சொகுசான வாழ்க்கையா இருக்கு. எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கும், ஒரு போர் வந்திருக்கும், ஒரு அஃப்ளிக்ஷன் வந்திருக்கும். அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, மினிமைஸ் பண்ணாதீங்க. அதை வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் பரவாயில்லன்னு கண்டுக்காம இல்லாம அதுல என்ன பண்ணுங்க, see how you have survived that. எது மூலமா அதை தாண்டி வந்திருக்கீங்க. ஓகே, இந்த கஷ்டத்துல ஆண்டவர் இப்படி எனக்கு வழி நடத்தினார், இப்படி எனக்கு விடுதலை கொடுத்தார், இப்படி எனக்கு சுகம் கொடுத்தார். அதை பார்த்துட்டு முதல்ல என்ன பண்ணுங்க, அதை ரிமெம்பர் பண்ணுங்க, அதை ஞாபகப்படுத்துங்க. ரெண்டாவது, அதை ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணுங்க, அதுவும் உங்களுக்கு சொல்லும், லைக் இவ்வளோ கஷ்டத்தையும் மீறியும், இவ்வளோ சோதனைக்கு மீறியும் நான் ஆண்டவர் கைவிட்ட மாதிரி இருந்தாலும் என்ன பண்ண, ஆண்டவர் இறுதியில கைவிடல, ஆண்டவர் எங்க கூட இருந்திருக்காரு. இவ்வளோ கஷ்டத்தையும் மீறியும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, விசுவாசத்தோட நடத்தியிருக்காரு. இஸ்ரேல் மக்கள் எடுத்துக்காட்டே நம்ம பார்த்தோமே, அவங்க எவ்வளவு சோதனையும் எவ்வளவு கஷ்டத்தை மீறியும் அந்த சோதனைகள் அவங்கள வெல்ல, இறுதியில சோதனைகள் வெல்லல, இஸ்ரேல் மக்கள் தான் நிக்கிறாங்க இன்னும். அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த கஷ்டத்துலாம் வெல்ல விடாதீங்க. Don't let the afflictions prevail, but let see how God is helping you prevail them. ஆண்டவர் எப்படி உங்களை அதை தாண்டி வழி நடத்துறாருன்னு என்ன பண்ணுங்க, அதை பாருங்க. So that is what I want us to take away. சின்ன பிரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, all of us go through a lot of pain, a lot of suffering, and a lot of afflictions, Lord. But Lord, help us see you in those suffering, help us see you in that pain, Lord. And Lord, most importantly, Lord, first of all, help us remember how we have prevailed through
previous sufferings, previous pains, and previous afflictions now. And secondly, Lord, help us remember that, so that in our current difficulties, in our season of pain, all of the things that you have done in the past should help us, should guide us, and should help us stay strong in our faith, so that we do not miswalk, or so that we do not mistake it for our strength, but it is for your grace and your power and your glory alone that we are being sustained. All of this in Christ's name I pray. Amen.